ராஜனை கொன்றது ராணாதான் என்ற உண்மையை சர்வா அனைவர் முன்னிலையிலும் சொல்லாதது ஏன் என அவனை கேட்டான் சூர்யா. ஆதாரம் இல்லாம என்னால எதுவும் பேச முடியாது. இப்ப கூட இதுக்கு பின்னாடி ஏதோ மர்மம் இருக்குன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு என்று சர்வா கூறியது சூர்யாவிற்கே அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு புல்லட்டா இருந்தாலும் அது உண்மையில பட்டிருந்தா நீ செத்திருப்ப. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு என்று சூர்யா கேட்க சர்வா அது எதையுமே கவனிக்காமல் யோசனையில் மூழ்கியிருந்தான். ராணா தன் தந்தையை கொன்றான் என்பதில் அவனுக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் எதற்காக அதை செய்ய வேண்டும்? அப்படி மொத்தமாக தன்னையும் தன் தந்தையையும் அழிக்க நினைத்திருந்தால் தன்னையும் கொன்றிருக்கலாமே. அந்த ஒரு புல்லட் தன் மீது பட்டிருந்தால் அப்போதே தான் மரணித்திருக்க வாய்ப்புண்டு. ராணா போல ஒரு மாஃபியா தலைவன் டார்கெட்டை குறிவைத்து சுட முடியாமல் தன்னை விட்டுவிட்டான் என்பதை சர்வாவால் எந்த காலத்திலும் ஏற்க முடியவில்லை. அன்று நடந்த அனைத்தும் இன்னும் அவன் கண்முன்னால் அப்படியே இருக்க ஏதோ ஒன்று உறுத்திக் கொண்டே இருந்தது. அதனால்தான் ராணாவிற்கு பின்னால் ஏதோ ரகசியம் இருக்கிறது என சர்வா அழுத்தமாக நம்பினான். ராணா மீது அவனுக்கு இரக்கமோ கருணையோ இல்லை. ஆனால் என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருந்தது. அதனால் இதோட விட்டுடு. நானா இனிமே இதை பத்தி பேசாம நீ என்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது என்று சூர்யாவிடம் இறுதியாகச் சொல்லி முடித்தவன் தனது இடத்திலிருந்து எழுந்து, உன்னை மாட்டிவிடணும்னு எனக்கு எந்த எண்ணமும் இல்லை, அதனால எதை பத்தியும் கவலைப்படாத என்று கூறி மீட்டிங் அறையிலிருந்து வெளியே வந்தான். வெளியில் வந்து 10 அடிகள் எடுத்து வைத்திருப்பான். அத்தோடு சர்வா அப்படியே நின்று விட்டான். காரணம், எதிரில் பிரவீனும் வேதிகாவும் சிரித்து பேசியபடி நடந்து வந்தனர். இவங்க 2 பேரும் இங்க எப்படி வந்தாங்க? இந்த பிரவீன் ஏன் அடிக்கடி என் லைன்ல கிராஸ் பண்றான் என்று அவர்களை பார்த்ததுமே சர்வாவிற்கு கோபத்தில் முகம் சிவந்து போனது. ஏற்கனவே தந்தை இறப்பை பற்றி பேசி அவன் கடுப்பாக இருந்திருக்க, இப்போது கண்ட காட்சி இன்னும் தான் அவன் கோபத்தில் பெட்ரோலை ஊற்றியிருந்தது. அதனால் எதை பற்றியும் சிந்திக்காதவன் சட்டென இருவருக்கும் முன்னால் சென்று முறைத்தபடி நின்றவன், என்ன நடக்குது இங்க என்று கேட்டான். அவனை பார்த்ததும் பிரவீன் வேதிகா இருவருக்கும் ஆச்சரியம். ஒரு நொடி தயங்கிய வேதிகா, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சர்வா என்று கேட்டாள். அந்த கேள்விய நான் உன்கிட்ட கேட்கணும். நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று திருப்பி கேட்டவன், நீதான் இவளை இங்க கூட்டிட்டு வந்தியா என்று பிரவீனை பார்த்து கேள்வியை முடித்தான். அதற்கு திமிராக சிரித்த பிரவீன், வேதிகா என்ன ஸ்கூல் போற பாப்பாவா? அவளை ஏமாத்தியோ இல்ல வற்புறுத்தியோ கூட்டிட்டு வரத்துக்கு அவளுக்கு சுயமா முடிவெடுக்க தெரியும். அவளுக்கு யார் கூட இருக்கணுமோ அவங்க கூட இருக்கிறா. இதுல என்ன தப்பு? நான் சொல்றது கரெக்ட் தானே வேதிகா என்று சர்வாவை வெறுப்பேற்றுவதற்காகவே கூறியவன் வேதிகாவிடம் கருத்தை கேட்க அவனை முறைத்துக் கொண்டிருந்த சர்வா, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அது தெரியும் தானே, அப்புறம் எதுக்கு பொறுக்கி மாதிரி அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க என்று கோபத்தை அடக்க முடியாமல் சர்வா கேட்டுவிட, வேதிகாவிற்குத்தான் அவனது வார்த்தைகள் சங்கடத்தை கொடுத்தது. போது நிறுத்து சர்வா, ஏற்கனவே ஒருத்தரோட பர்சனல் லைஃப்ல ஒருத்தர் தலையிடக்கூடாதுன்னு நாம பேசி முடிவெடுத்துட்டோம். உனக்கு ஞாபகம் இருக்குதானே? அப்புறம் எதுக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? அண்ட் நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணி இங்க வந்த என்று சர்வாவை பார்த்து கோபமாக கேட்டாள் வேதிகா. அவளை இமைக்காமல் பார்த்தவன், நீ என்னோட வைஃப், அதுல எந்த டவுட்டும் இல்லல்ல, வா இங்கிருந்து போலாம் என்று அழைத்தான். இல்ல, நான் உன் கூட எங்கேயும் வரப்போறதில்ல. நான் பிரவீனோட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன். முதல்ல இப்படி சின்ன பையன் மாதிரி நடந்துக்கிறத நிறுத்து என்று எரிச்சலோடு கூறினாள் வேதிகா. அதில் பெருமூச்சு விட்டு தன்னை நிலைப்படுத்த முயன்ற சர்வா, நீ யார் கூட வந்தேங்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா ஏன் கூட தான் கிளம்பணும், வா என்று வேதிகாவின் கையை பிடித்தவன் அவளை அங்கிருந்து இழுத்துக்கொண்டு செல்ல 2 அடிகள் எடுத்து வைக்க குறுக்கே வந்து நின்று தடுத்தான் பிரவீன். ஏய், அவதான் உன் கூட வர விருப்பம் இல்லைன்னு சொல்றா இல்ல, உனக்கு என்ன காது கேட்காதா என்று வேதிகாவிற்காக அவன் சண்டைக்கு நிற்க, கடைசியா சொல்றேன், ஒழுங்கா என் வழியிலிருந்து விலகி போயிடு, இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று அடக்கப்பட்ட கோபத்துடன் சர்வா கத்த, இருவரையும் மாறி மாறி பார்த்த வேதிகா பிரச்சனை பெரிதாவதை உணர்ந்து, சர்வா, பிரவீன் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான், அதுக்காகத்தான் அவனை பார்க்க வந்தேன் என்று பொறுமையாக கூறியவள், என்ன விடு சர்வா, நான் பிரவீன் கூட பேசிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரேன், அவனே என்ன வீட்டுல விட்டுடுவான் என்றாள். பாத்தியா, அவளே சொல்றா, உன் கூட வரத்துக்கோ உன் கூட பேசுறதுக்கோ அவளுக்கு விருப்பம் இல்லை. இன்னும் எப்படி சொன்னா உனக்கு அது புரியும் என்று பிரவீன் கோபமாக சொல்ல, அது எனக்கும் அவளுக்கும் நடுவுல இருக்கிறது, நீ தேவையில்லாம தலையிடாத என்று பதில் கொடுத்தான் சர்வா. கூடவே பிடித்திருந்த வேதிகாவின் கையை இன்னும் இறுக்கமாக பற்றியவன், வீட்டுக்கு போலாம் என்று அங்கிருந்து நகர பார்க்க, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா
என் கையை விடு என்று கத்தியபடி அவன் கைகளை உதறித் தள்ளினாள் வேதிகா. அதில் சர்வாவின் கோபம் எல்லை கடந்திருக்க சிவந்த முகத்தோடு அவள் பக்கம் திரும்பினான். அவன் முகத்தை பார்த்ததும் பயந்த வேதிகா, நான் சொன்னது உனக்கு புரியுதா இல்லையா? இப்பதானே சொன்னேன், அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான், அதுக்காகத்தான் அவனை மீட் பண்ண வந்திருக்கேன். இதுல உனக்கு என்ன பிரச்சனை என்று பொறுமையாக மீண்டும் அவனுக்கு புரிய வைக்க முயன்றாள். அதான் ஹெல்ப் பண்ணதுக்கு மீட் பண்ணி அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டல, இப்ப வீட்டுக்கு போலாம் வா என்று மீண்டும் மீண்டும் சர்வா அடக்கப்பட்ட கோபத்துடன் அதையே கூறினான். தன்னோடு வர வேதிகா சம்மதிக்க வேண்டும், அது மட்டும்தான் இப்போது சர்வா கண்களுக்கு முக்கியமாக தெரிந்தது. கூடவே பிரவீன் சர்வாவை வீழ்த்த என்னவெல்லாம் செய்தான் என தெரிந்த பின்பும் அவனோடு வேதிகாவை பேசிவிடுவதற்கு சர்வா ஒன்றும் முட்டாளில்லையே. பிரவீனை பார்க்க பார்க்க இங்கேயே அவன் கழுத்தை நெரித்துக் கொல்ல வேண்டும் என்ற அளவிற்கு கோபம் வர முயன்று தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு நின்றான். ஆனால் பிரவீனோ, உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? அவளுக்கு ஆர்டர் போட நீ யாரு? அவளோட வீட்டுக்கு எப்ப வரணும்னு அவளுக்கு தெரியும். ஒருவேளை உனக்கு வேதிகா மேல அவ்வளோ பாசம் இருந்தா நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணி இருக்க வேண்டியதுதானே? ஏன் ஹெல்ப் பண்ணல? நீயே கேளு வேதிகா என்று பிரச்சனையை வேறு பக்கம் திருப்பிய பிரவீன் வேதிகாவையும் தூண்டிவிட்டான். அவன் சொன்னதற்கு ஆமோதிப்பது போல தலையாட்டிய வேதிகா சர்வாவை எரிச்சலுடன் பார்த்து, கொஞ்ச நாளாவே உனக்கு ஏதோ ஆயிடுச்சு, என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்க, யோசிக்கவே மாட்டியா? உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவியா? பிரவீனை பத்தி உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போற. எனக்கு பணப்பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்லாமலே தெரிஞ்சுக்கிட்டு எனக்காக 6 கோடி ரூபாய் ரெடி பண்ணி கொடுத்திருக்கான். கொஞ்சமாவது அவனை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசு என்று வேதிகா பிரவீனுக்கு சப்போர்ட் செய்தாள். இதை கேட்டு சர்வா அங்கிருந்து கோபத்தில் சென்று விடுவான் என அவள் நினைத்திருக்க, அவனோ எந்த உணர்ச்சியும் காட்டாது, வீட்டுக்கு போலான்னு சொன்னேன், நீ என்னை எவ்வளோ இன்சல்ட் பண்ணாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, இவன் கூட ஒரு நிமிஷம் கூட நீ இருக்கக்கூடாது என்று மீண்டும் அவள் கையை பற்றினான் சர்வா. இந்த முறை பொறுமை இழந்த வேதிகா சர்வாவை ஓங்கி அறைந்து, விடு என்ன என்று அவனிடமிருந்து விலகினாள். இன்னொரு டைம் என்ன தொட்ட நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. எவ்வளோ பொறுமையா சொன்னாலும் உனக்கு புரியவே புரியாதா? உன்னால பிரவீன மாதிரி சம்பாதிக்க முடியுமா? முதல்ல உன் கூட இருக்க சொல்லி எதுக்காக என்ன கட்டாயப்படுத்துற இடியட் என்று இப்போது வேதிகா கத்திவிட, பிரவீன் சத்தமாக சிரித்து, நான் சொன்னப்பவே போயிருக்கலாம், இதுக்கு மேல டைரக்டா யாராலும் உன்னை அசிங்கப்படுத்த முடியாது. சோ இந்த அடிக்கு அப்புறமாவது நீ யாரு, வேதிகா வாழ்க்கையில நீ என்னவா இருக்கேன்னு புரிஞ்சிருக்கும். இப்பவாவது இங்கிருந்து போயிட்டா உனக்கு நல்லது என்று சர்வாவை வெறுப்பேற்றினான். கோபத்தில் பற்களை கடித்து கைகளை முறுக்கிக் கொண்டு பிரவீனை பார்த்த சர்வா, ஓயம் மூடு இல்லனா என்று சொல்லி முடிப்பதற்குள், இல்லனா என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ என்று சர்வா நெஞ்சின் மீது கை வைத்து தள்ளியபடி அவனை நெருங்கிக் கொண்டே கேட்டான் பிரவீன். சர்வாவிற்கு நிலைமையின் வீரியம் அப்போதுதான் புரிய ஆரம்பித்தது. இந்த சண்டை பெரிதானால் ஒன்று தன்னுடைய அடையாளம் வெளிப்படும், இல்லையெனில் கோபத்தில் தான் பிரவீனை கொன்றுவிடக்கூட வாய்ப்பிருக்கிறது என்று புரிந்து கொண்டவன் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு பதில் சொல்லாமல் நின்றான். அவனது அமைதி பிரவீனுக்கு இன்னும் வசதியாகிவிட, உன்னோட இந்த டிராமாலாம் பார்க்க எங்களுக்கு டைம் இல்லை என்று வெறுப்பேற்றியவன், வேதிகா, இங்க ஒரு நியூ ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணியிருக்காங்க, நாம அங்க போய் டின்னர் சாப்பிடலாம் வா என்று அவளை அழைக்க, அவ்வளவுதான். சர்வாவால் என்ன முயன்றும் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதில் ஓங்கி பிரவீன் முகத்திலேயே குத்திவிட்டான். சர்வா தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி இருக்க 2 அடிகளிலேயே கீழே விழுந்த பிரவீன் வலியில் துடிக்க ஆரம்பித்தான். பொறுக்கி நாயே, ஊரை ஏமாத்துற ஃப்ராடு நீ! நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றியா? உன்னோட லிமிட் என்னவோ அதுக்குள்ள இருந்துக்கோ. என் பொறுமை போச்சு, நீ மட்டும் இல்ல, உன் மொத்த குடும்பமும் இருந்த இடம் தெரியாம அழிஞ்சு போயிருவீங்க என்று சர்வா மிரட்டியபடி மீண்டும் அவனை அடிக்க பாய, சர்வா ஸ்டாப், என்ன பண்ற நீ, முதல்ல தள்ளு என்று அவனை பிடித்து தள்ளிவிட்டு வேதிகா அவனது திடீர் செயலில் அதிர்ச்சி அடைந்து இருந்தாள். ஆனால் சர்வா மீண்டும் மீண்டும் பிரவீனை அடிக்க பாய்ந்து கொண்டே இருக்க, அவனை தன்னால் முடிந்தவரை இழுத்து பிடித்து தள்ளிய வேதிகா மீண்டும் ஒருமுறை அவனை அறைந்தாள். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? என்ன பிரச்சனை உனக்கு? பிரவீனை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா என்று கோபத்தில் கத்திய வேதிகா அடுத்த நொடியே பிரவீன் அருகில் ஓடினாள். கோபத்தில் அவளையும் முறைத்துக் கொண்டு இருந்தான் சர்வா. அடிவாங்கிய பிரவீனுக்கு மூக்கிலும் வாயிலும் இருந்து ரத்தம் வழிந்தது. லேசாக பார்வையை திருப்பிய சர்வா அப்போதுதான் நடக்கும் அனைத்தையும் சூர்யா பார்த்து கொண்டிருப்பதையே கவனித்தான்.
வேகமாக அவர்களை நோக்கி வந்த சூர்யா தன் பாக்கெட்டிலிருந்து துப்பாக்கியை வெளியில் எடுக்கப் போக கை சைகையால் அதை தடுத்தான் சர்வா. சர்வாவின் சைகையை புரிந்து கொண்டு நடக்கும் எதற்கும் தனக்கும் சம்பந்தமில்லை என்பது போல அங்கிருந்து விலகிச் செல்லப் போக அதற்குள் மீண்டும் வேதிகா சர்வாவை பார்த்து கத்தியதில் சூர்யா அப்படியே நின்று நடப்பதை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான். வாங்கிய அடியில் பிரவீன் மயங்கிய இருக்க வேதிகா பயந்து போனாள். ஆனால் சர்வாவிற்கு இது கூட நடிப்பாக இருக்குமோ என்ற சந்தேகம் வந்தது. நான் ஒன்னு கொல்ற அளவுக்கு அடிக்கலையே, எதுக்கு ஓவர் ஆக்டிங் பண்றான் இவன் என்ற யோசனையோடு சர்வா இருக்க, பாரு நீ பண்ண காரியத்தால என்ன நடந்திருக்குன்னு பாரு என்று கோபமாக கேட்ட வேதிகா உடனே அந்த ஹோட்டலில் இருக்கும் மெடிக்கல் ஸ்டாஃபை அழைக்க அங்கிருக்கும் மருத்துவர் ஒருவர் வேகமாக பிரவீனை நோக்கி வந்தார். அந்த நொடி கூட பிரவீன் நடிக்கிறானோ என்ற சந்தேகத்தில்தான் சர்வா நின்று கொண்டிருந்தான். காரணம், பிரவீன் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. அவனும் ஒரு பாடி பில்டர் போலத்தான் காட்சியளித்தான். அப்படி இருக்க 2 அடியில் மயங்கிவிட்டான் என்பதை சர்வாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மீண்டும் நடப்பதை பார்த்துவிட்டு சூர்யா அவர்களை நோக்கி வர இப்பொழுதும் அவனை பார்வையால் தடுத்தான் சர்வா. பின் மெல்ல யாருக்கும் சந்தேகம் வராமல் சர்வாவிற்கு எதிரே வந்து நின்ற சூர்யா பார்வையாலே எவ்ரிதிங் ஆல்ரைட் என்று கேட்க ஆம் என்பது போல தலை அசைத்த சர்வா அங்கிருந்து கிளம்ப சூர்யாவும் ஹோட்டலிலிருந்து கிளம்பிவிட்டான். நேராக வீடு வந்து சேர்ந்த சர்வா யாரிடமும் பேசாமல் அறையில் சென்று படுத்து விட்டான். சில மணி நேரங்கள் கழித்து அந்த அறையின் கதவு திறக்கப்பட்டு வேதிகா உள்ளே நுழைந்தாள். இன்று இரவு அவள் வரமாட்டாள் என்று சர்வா நினைத்திருக்க அவள் வந்ததே அவனுக்கு ஆச்சரியம்தான். அவனோடு பேச வேதிகாவுக்கு விருப்பமில்லை. அதனால் அவனை கண்டுகொள்ளாமல் குளியலறைக்குள் நுழையப் போனவளை வேதிகா என்ற அழைப்பில் நிறுத்தியிருந்தான். வேதிகா பதில் பேசாமல் அப்படியே நிற்க, ஆர் யூ ஓகே என்று சர்வா கேட்டதில் திரும்பி நக்கலாக சிரித்தவள், எனக்கென்ன, நான் நல்லாத்தான் இருக்கேன், பிரவீன் எப்படி இருக்கான்னு கேட்கவே இல்லை என்று மீண்டும் பிரச்சனையை ஆரம்பிக்க ஒரு பெருமூச்சுடன் அவளை பார்த்த சர்வா, அவனுக்கு ஒன்னும் ஆயிருக்காதுன்னு எனக்கு தெரியும். அண்ட் நான் உன்னை பத்தி மட்டும்தான் யோசிக்க முடியும், கண்டவனை பத்தி எனக்கென்ன கவலை என்று சர்வா கூற, இன்றைய பிரச்சனை நடக்காமல் இருந்திருந்தால் இந்த வார்த்தைகளைக் கேட்டு அவள் மனம் குளிர்ந்திருக்கலாம். ஆனால் இப்போது நிலைமை வேறு ஆயிற்றே. நான் தெரியாம தான் கேட்கிறேன், மனுஷனா நீ என்று எரிச்சலோடு கேட்டவள் அவனை அடிச்சு போட்டுட்டு கொஞ்சம் கூட கவலையே இல்லாம இப்படி சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்க என்று முகம் சுளித்தாள். சர்வா பதில் பேசவில்லை. உன் பாக்கெட்ல ₹1 கூட இல்லை, ஆனா எவ்வளோ ஆணவம், எவ்வளோ அகங்காரம் உனக்கு, என்ன மாதிரியான மனுஷன் நீ என்று அவனை பார்க்க கூட பிடிக்காமல் வேதிகா சொல்ல சர்வா எதுவும் பேசாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். பிரவீனின் உண்மை வேதிகாவுக்கு தெரிய வருமா? வேதிகா சர்வாவின் திருமண வாழ்க்கை என்னவாகும்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.